வணக்கம். மேக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ் என்ற திருத்தூது மடல் வெளியாகி சரியாக 1 மாதம் நிறைவடைகிறது. மே 15ஆம் நாள் நமது திருத்தந்தை லியோ அவர்கள் மேக்னிஃபிகா ஹியூமானிட்டாஸ் என்ற திருத்தூது மடலை வெளியிட்டார். ரேரும் நோவாரும் என்ற திருத்தூது மடல் வெளியாகி 135 ஆண்டின் நிறைவாக இந்த திருத்தூது மடல் மே 15ஆம் நாள் வெளியிடப்பட்டது. இந்த திருத்தூது மடலின் மைய கருத்தானது செயற்கை அறிவு. அந்த செயற்கை அறிவு மனித வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், விளைவுகள், மாற்றங்கள், சிதைவுகள் என பல்வேறு விஷயங்களை திருத்தந்தை அவர்கள் மிக விரிவாக பேசியிருக்கின்றார். இந்த திருத்தூது மடலானது 48 பக்கங்களை உடையது. 245 பத்திகள் இந்த திருத்தூது மடலில் வெளியாகி உள்ளது. 5 பாகங்களாக இந்த திருத்தூது மடல் பிரிக்கப்பட்டுள்ளது. முன்னுரை, முடிவுரை, நீங்களாக 5 பாகங்களில் திருத்தந்தை அவர்கள் செயற்கை நுண்ணறிவு இந்த சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளையும், ஆபத்தையும், வளர்ச்சியையும், நாடுகளுக்கிடையே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களையும், தனி மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அவற்றிலிருந்து சில விஷயங்களை, எனக்கு பிடித்த அல்லது நான் சிந்தித்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 118வது பத்தியில் திருத்தந்தை அவர்கள் இப்படி கூறுகின்றார்: மனித வாழ்க்கையானது வெறும் ஒரு உச்சகட்ட பயன்பாட்டை பயன்படுத்துவதற்கு மட்டும் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. மனிதர்கள் என்பவர்கள் உற்பத்திக்குரியவர்கள் மட்டுமல்ல. அனைத்து விஷயங்களையும் மிகச் சிறப்பாக செய்து ஒரு உச்சக்கட்ட வரம்பிற்கு மனிதர்களை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிவது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை திருத்தந்தை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார். அதாவது மனித வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய மாண்பிற்குரிய ஒரு விஷயம். எனவே இந்த மனிதத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதையும் திருத்தந்தை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார். இரண்டாவதாக 118-20 பத்திகளில் திருத்தந்தை அவர்கள் மனித வாழ்க்கை என்பது பல்வேறு விதமான ஏற்ற இலக்கங்களையும், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய முதுமை, வலி, வேதனை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒன்று. அது ஒரு செயற்கை அறிவினால் முற்றிலும் சரியானதாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ஹான்ஸ்ட் ஹியூமன் பீயிங் என்ற சொல்லை அவர் அங்கு பயன்படுத்தியிருக்கின்றார். அதாவது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி மனித வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவலிலிருந்து விடுபட வேண்டும் என்பதையும் திருத்தந்தை அவர்கள் அங்கு சுட்டிக்காட்டுகின்றார். மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து அனுபவங்களும் இறை இயேசுவின் அன்பிலிருந்து நாம் ஞானத்தையும், அவரிலிருந்து பாதுகாப்பையும், பராமரிப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய மனித வாழ்க்கையை ஒரு என்ஹான்ஸ்ட் ஹியூமன் பீயிங்காக நாம் பார்க்கக்கூடாது என்பதை திருத்தந்தை அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார். இந்த திருத்தூது மடலில் 2 அழகிய விஷயங்கள் நமக்கு ஒரு உமையாக சொல்லப்படுகின்றது. அதாவது பாபேல் நகரத்து கோபுரம். இறைவனை சென்றடைய வேண்டும் என்ற ஆணவத்திலும், திமிரிலும், அதாவது அகங்காரத்திலும் கட்டப்பட்ட பாபேல் நகர கோபுரம் ஒரு உவமையாகவும், இன்னொன்று நெகேமியா கட்டிய எருசலேம் நகரத்து சுவர். அன்பிலும், பணிவிலும், கூட்டொருமித்த வாழ்க்கையிலும், ஜெபத்திலும் கட்டப்பட்ட நெகேமியா கட்டிய எருசலேம் நகரத்து சுவரை உவமையாக சுட்டுகின்றார். அதாவது மனித வாழ்க்கை என்பது, செயற்கை நுண்ணறிவு என்பது எதன் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கிறது? இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது பாபேல் நகரத்து கோபுரத்தின் அகங்காரத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டதா, அல்லது நெகேமியா கட்டிய எருசலேம் நகர் சுவர் எவ்வாறு பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையில் கட்டப்பட்டதா? எதன் அடிப்படையில் இந்த செயற்கை நுண்ணறிவு கட்டப்பட்டது என்பதை திருத்தந்தை அவர்கள் கேள்விக்குள்ளாக்குகின்றார். இந்த திருத்தூது மடலில் செயற்கை நுண்ணறிவு என்பது
ஒரு தவறானது என்று சுட்டிக்காட்டவில்லை. அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது தவறானது என்றோ சரியானது என்றோ என்ற வாதத்தை திருத்தந்தை அவர்கள் வைக்க முன்வரவில்லை. மாறாக இந்த செயற்கை நுண்ணறிவினால் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், தனி மனித வாழ்க்கையின் பாதுகாப்பு அனைத்தும் சிதைக்கப்படக்கூடாது என்பதை திருத்தந்தை அவர்கள் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றார். ஆக செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு என்பது மனித வாழ்க்கையை பயன்பாட்டின் அடிப்படையில் அணுகுவது அல்ல. மாறாக இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது மனித மாண்பை பாதுகாக்க வேண்டும், ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் என்பதை திருத்தந்தை அவர்கள் இந்த திருத்தூது மடலில் சுட்டுகின்றார். இந்த திருத்தூது மடலை நாம் வாசிக்கும் பொழுது